Relational database management system. Any database whose logical organization is based on relational data model is known as relational database. A DBMS that manages the relational database is known as relational database management system. RDBMS is basis for SQL and for all modern database systems like MySQL, Oracle and Microsoft Access. The basic RDBMS concept includes database, tables, tuples, attributes, schema and key, which are discussed in RDBMS jargons. அதாவது ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாபேஸை ஆர்கனைஸ் பண்ண, அதாவது ஒரு ரிலேஷ்னல் பேசிஸில் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் டிபிஎம்எஸ் மேனேஜ் த ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் நோன் அஸ் ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதான் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆர்டிபிஎம்எஸ் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிபிஎம்எஸ்ங்கிறது இதுதான், அதாவது ரிலேஷ்னல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது எதுக்கு பேசிஸாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல், MySQL இருக்குது, ஆரக்கிள் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் இருக்குது. இதுக்கு பேசிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆர்டிபிஎம்எஸ் கான்செப்ட் வந்து அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னா, டேட்டாபேஸ் இருக்கும், டேபிள் இருக்கும், டியூபிள் இருக்கும், ஆட்ரிபியூட் இருக்கும், ஸ்கீமா இருக்கும், அண்டு கீ இருக்கும். இது ஒவ்வொன்றை பற்றியும் இந்த ஆர்டிபிஎம்எஸ் ஜார்கன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஆர்டிபிஎம்எஸ் ஜார்கன்ஸில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸு, டேபிள், காலம், ரோ, ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ, சூப்பர் கீ, காம்போசிட் கீ அப்படின்ட்டு மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 8 விதமான டைப்ஸ், அதாவது 8 டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு டைப்ஸை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். Database. The most popular relational database is MySQL. It is an open SQL database supporting different platforms like Windows, Linux, Mac operating systems. The other relational database available are Oracle, MS SQL Server and MS Access. இப்போ டேட்டாபேஸை பொறுத்த வரையும் நம்ம ரொம்ப பாப்புலரான டேட்டாபேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQLன்னு சொல்லக்கூடியது. இந்த MySQL வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஓகேவா? அதே போல் இது வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ரன் ஆகும். எல்லா பிளாட்ஃபார்ம்னு அப்படிங்கிறதுனா எல்லாத்துலேயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் என்னென்ன விண்டோஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே இன்ஸ்டால் பண்ணலாம். லினக்ஸில் பண்ணலாம், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் பண்ணலாம். அதே போல் அதர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரக்கிள் இருக்குது, MS SQL சர்வர் இருக்குது, MS அக்சஸ் இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் டேட்டாபேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? The future of RDBMS are high availability, high performance, robust transaction and support, easy of management. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா RDBMS உடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேபிளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸை தான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரோவையும் காலத்தையும் இன்டர் கனெக்ஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரோவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது டேபிள் கண்டெயின் ஆகிருக்கும். இதே போல் ஒரு காலத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரோ கண்டெயின் ஆகிருக்கும். அது மாதிரி இருக்கிறத நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் எதெல்லாம் ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3, அதே மாதிரி ஐடி அப்படின்னு வரக்கூடிய அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரோ. காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி, நேம், ஏஜ், சேலரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். Table. In relational database model, table is defined as collection of data organized in terms of rows and columns. Table is the simple representation of relations. The true relation cannot have duplicate rows, whereas table can have. இப்போ டேபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைடில் சொன்ன மாதிரி ரோஸ் அண்ட் காலத்தை வந்து
ஆர்கனைஸ் அதாவது கலெக்ட் பண்ணதான் வந்து டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அதாவது ஒரு டேட்டாவை ஆர்கனைஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து நம்ம டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேபிளை வந்து சிம்பிளாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா ரிலேஷன்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. த ட்ரூ ரிலேஷன் cannot have duplicate rows. அதாவது உண்மையான டேபிளாக இருந்தது அப்படின்னா அதில் டூப்ளிகேட்னா பொய்யான ரோஸ்லாம் வந்து என்ன ஆகாது, அதில் வராது அப்படிங்கிறது தான் வந்து அதில் சொல்லியிருக்கா. Column. A table consists of several rows and columns. The table can be divided into smaller parts in terms of column. Each column is known as attributes. In the employee table, 4 attributes are available, namely ID, name, age and salary. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லைடில் சொன்ன மாதிரி காலம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் என்னென்னலாம் நம்ம பார்த்தோம்னா ஐடி, நேமு, ஏஜ், சேலரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Row. A single entry in the table is called as row or record or tuple. The set of related data are represented in a row or tuple. The horizontal entity in a table is known as record or row. அதாவது ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய என்ட்ரி பண்ணக்கூடிய இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் ரெக்கார்டு, அதுக்கு இன்னொரு பேர் வந்து டியூபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Primary key. The candidate key that is chosen to perform the identification task is called the primary key, and any other or alternate keys. Every tuple must have by definition a unique value for its primary key. A primary key which is a combination of more than one attribute is called a composite primary key. இப்போ ப்ரைமரி கீயை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் எதுக்காக கொடுக்குறோம், அந்த பையனுடைய ஐடென்டிஃபிகேஷன். அப்போ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும். அந்த யூனிக் வேல்யூவை தான் வந்து என்ன சொல்கிறோம், ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் நம்பர் சொன்னோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் நம்பர் வந்து அந்த பையனுடைய ஹோல் ரெக்கார்டையும் வந்து ஒரு யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து காம்போசிட் ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றுக்கு அதாவது ஒரு டேபிளுக்கு மேலே அதிகப்படியான டேபிள் வந்து ப்ரைமரி கீ வந்து அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து காம்போசிட் ப்ரைமரி கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Foreign key. A foreign key is a copy of primary key that has been exported from one relation into another to represent the existing of a relationship between them. A foreign key is a copy of the whole of its parent primary key. That is, if the primary key is a composite, then so is the foreign key. The foreign key values do not have to be unique. Foreign key can also be null. A composite foreign key cannot have some attributes null and other non-null. இப்போ ஃபாரின் கீயை பொறுத்தவரையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ரைமரி கீயுடைய பேரண்ட்டு தான் ஃபாரின் கீ. அப்படின்னா என்ன சார் ஒன்றும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அப்பா மகன் அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்பா தான் ஃபாரின் கீ, மகங்கிறது வந்து ப்ரைமரி கீ. சொல்கிற புரியுதா? அப்போ நீ இப்போ ஒரு டேட்டாவை எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ மையன்ட்டு அந்த டேட்டாவை கேட்குறீங்க அப்படின்னா அப்பா மூலமாகவும் போய் கேட்கலாம், மையன்ட்டையும் போய் கேட்கலாம். ஓகேவா? அப்போ இதான் வந்து ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ரைமரி கீயுடைய பேரண்ட்டு கீ தான் வந்து ஃபாரின் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கீ வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமரி கீனா ஒரே மாதிரியாக இருக்கும் கீ பார்த்தீங்கன்னா 101னா 101 தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபாரின் கீ வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஃபாரின் கீ 0 இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல் ஃபாரின் கீ கேனாட் ஹேவ் சம் ஆட்ரிபியூட்ஸ், நல்லா இருக்கலாம் இல்லைன்னா நான் நல்லா இருக்கலாம். சரியா? இதெல்லாம் வந்து ஃபாரின் கீயுடைய பாயிண்ட்ஸ். அப்போ நீங்கள் என்ன
ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபாரின் கீ இஸ் எ காப்பி ஆஃப் ப்ரைமரி கீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ப்ரைமரி கீயுடைய பேரண்ட்டு தான் வந்து என்னது ஃபாரின் கீ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Super key, an attribute or group of attributes which is sufficient to distinguish every tuple in the relation from every other one is known as super key. Each super key is called a candidate key. A candidate key is selected from the set of super key. While selecting candidate key, the redundant attribute should not be taken. The candidate key is also known as minimal super key. அப்போ ஒரு குரூப் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சூப்பர் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த சூப்பர் கீ என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வேல்யூஸ் வந்து டிஃபர் பண்ணி காட்டுது. அப்போ இந்த ஒவ்வொரு சூப்பர் கீயும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஈச் சூப்பர் கீ இஸ் கால்ட் எ கேண்டிடேட் கீ. கேண்டிடேட் கீ எதுலேருந்து செலக்ட் பண்ணுறோன்னா செட் ஆஃப் சூப்பர் கீலேருந்து, அதாவது செட் ஆஃப் சூப்பர் கீலேருந்து தான் இந்த கேண்டிடேட் கீயை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். சரியா? இப்போ கேண்டிடேட் கீக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா மினிமல் சூப்பர் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது போல் நீங்கள் வந்து சூப்பர் கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா தேவையான டேட்டாவை மட்டும்தான் எடுக்கணும், தேவையில்லாத டேட்டாவை நம்ம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறா. Composite key, a key with more than one attribute to identify rows uniquely in a table is called composite key. This is also known as compound key. அதாவது காம்போசிட் கீன்னு சொல்லலாம், இல்லைன்னா காம்பவுண்ட் கீ அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு கீ மோர் தேன் ஒன் ஆட்ரிபியூட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்போசிட் கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது a key with more than one attribute to identify rows uniquely in the table is called a composite key. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். RDBMSல என்னென்னலாம் இருக்குது, டேட்டா பேஸ், டேபிள், டியூபிள், ஆட்ரிபியூட், ஸ்கீமா, கீ, இதை பற்றிலாம் RDBMSல நம்ம பார்த்தோம். அப்போ இதில் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்த்தது என்னென்னா RDBMS ஜார்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். டேட்டா பேஸ்னால் என்ன, டேபிள்னால் என்ன, அதில் காலம்னா என்ன, ரோனா என்ன, அதே போல் ப்ரைமரி கீனா என்ன, ஃபாரின் கீனா என்ன, சூப்பர் கீனா என்ன, காம்போசிட் கீனா என்ன. இப்போ உனக்கு என்ன ஒரு 5 மார்க் கேட்பாங்க அப்படின்னா RDBMS உடைய ஜார்கன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எழுதணும். அட்லீஸ்ட்டு ஒரு இதுக்கு வந்து 2 பாயிண்ட்டாவது இருக்கணும், அது மாதிரி எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ.